பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து வீரத்தமிழர் முன்னணி வீர பெரும்பாட்டன் கோனேரிக்கொன் கோட்டையை மீட்கிற வரலாற்று பெரும் போரை செஞ்சி மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிறார்கள். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். வீர தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை இங்கே தமிழரின வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் அவர்கள். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர் ஹோ சி மின் அவர்கள். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடரும் என்கிறான் ஹிட்லர். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என்னரும் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. அதனால் தான் நாம் வேரை இழந்த மரமும் வரலாற்றை
மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் இருந்துதான் எழுச்சி உற வேண்டும். அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து எழுச்சியுற துடிக்கிறோம். மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம், பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை. வரலாறெங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி, எம்முடைய தொன்ம வேதேடி பயணிக்கிற போது நாங்கள் யார், நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம், எங்கு நாங்கள் வாழ்ந்தோம், எவ்விடத்தை விழுந்தோம் என்பதை அறிந்து தெளிர்ந்து உணர்ந்து நிமிர்கிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம். அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான, மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சி கோட்டை மீட்பு பயணம். என்னரும் தம்பி தங்கைகளே, நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே, இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அப்படித்தான் படித்தோம். வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான். என்றைக்கு தேசிங்கராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொறுத்தோமோ அவனுடைய நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது. ஆனால் வரலாறு என்ன, திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது? பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன், அவனுடைய மகன் கிருஷ்ணகோன், அவனுடைய மகன் கோனேரிக்கோன், இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள். நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதிலே கடி அரண செம்பர் 15 செஞ்சியர்கோன் கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதியப்பா. அதிலே காவல் மதில்கள், காவல் அரணாக இருக்கிற மதில்கள், அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேறிய யானைகளை கொண்ட செஞ்சியர்கோன், செஞ்சிக்கோன், செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன், செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது. பல்வேறு ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன் தான்
இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதான் வரலாற்று குறிப்பு. இங்கே பிரச்சனை என்ன? தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, சீமான் வந்து இது கோனேரிக்கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும் போது, இல்லை அது செஞ்சிக்கோன், செஞ்சியர்கோன், காடவன் கோன் என்று வருகிறது, அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை, வன்னியன் கோட்டை. ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை, அந்நியன் கோட்டை என்பதுதான். அது கோனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பாட்டன், என்னுடைய இனம், முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சியிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது, கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று. கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரையே அந்த நிலப்பரப்பில் பெயரிட்டு அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு. 300 ஆண்டுகள் 1190 தொடங்கி 1270 வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் ஆண்டிருக்கிறார்கள். அது கோன் என்றால் அரசனை குறிக்கும். ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் இடையர் குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது. அதில் தெளிவாய் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். இந்த கோனேரி கோட்டையை மீட்பதால் கோனார் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல. என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது. இது யாரு? இது எதுக்கு? இது இந்த வேலையை யார் செய்வா? இவன் எவனும் செய்ய மாட்டான். எவன் செய்வான்? வரலாற்றின் மகன், பிரபாகரனின் மகன் சீமான் தான் இது செய்வான். என அடையாளம் என்பது என்னுடைய முகம், முகவரி. என் அன்பு தம்பி தங்கையிலே என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார், வாழும் என்கிறார். ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை, என் தாய்மொழியை தொலைத்தோம், கண் முன்னே அழிய விட்டோம், எங்கள் அடையாளங்களை இழந்தோம், தொலைத்தோம். அது பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம், தான் தோன்றிகளாக திரிந்தோம். அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம்.